Welcome to Agalya and Diya. இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ரெசிபி garlic butter prawn masala எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First 3 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல்லு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல அதை ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரான்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு டீவைன் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலாவோட ப்ரான்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். அயன் தவால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 10லேருந்து 15 பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். பட்டரில் வந்து அந்த பூண்டு பல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆன பிறகு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து அந்த ப்ரான்ஸை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஓவர் குக் பண்ணோன்னா நம்ம சாப்பிடும் போது ஹார்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 5 to 8 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை நல்லா குக் பண்ண பிறகு மீதி 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பட்டரில் கார்லிக்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுனால கார்லிக் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ப்ரான்ஸ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் பட்டர் ப்ரான் தவா மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பி சேஃப் ஆல்.